ராகுல் காந்தி கட்சியை அழித்து விட்டார். அதாவது அந்த மக்களுக்கு எது ஓட்டும் எது இஷ்யூனே தெரியல. எங்கிருந்து அவரா ஒரு இஷ்யூவை இம்போர்ட் பண்றார், இறக்குமதி செய்கிறார். இந்த தடவை காங்கிரஸ் படுதோல்விக்கு 100% ராகுல் காந்தி காரணம். ராகுல் காந்தி இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அநேகமா விஜய்ல எப்படி பிரசாந்த் கிஷோர் ஒண்ணும் இல்லாமல் போனாரோ அதே போல தமிழகத்தின் பிரசாந்த் கிஷோராக விஜய் இருப்பார் நான் நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். பீகார் எலெக்ஷன் எக்ஸிட் போல் சொன்னது நடக்குமா நடக்காதா, கம்மியா இருக்குமான்ற பேச்சு இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி 200+ அப்படின்ற இலக்கில் 202 என்டிஏ கூட்டணி எடுத்திருக்கு. அப்போசிஷன் ரொம்பவே கீழே போய் 35 அப்படின்ற இலக்கை எடுத்திருக்கு. இதுல இன்னொரு பக்கமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றத ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசுறாங்க. ஆளும் கட்சியினர் சரியான விதத்துல எஸ்ஐஆர் பண்ணதுனால தான் பெண்கள் அதிகமாக வாக்களிச்சதும் சரி, போன தடவை விட இந்த தடவை வரலாறுக்கு இதுல இல்லாமலே 65% ஒரு டர்ன் அவுட் ஓட்டர்ஸ் வந்ததும் சரி, இதெல்லாம் எஸ்ஐஆர் நடந்ததுனால தான் பாசிட்டிவ் சைட் சொல்றாங்க. ஆனா அப்போசிஷன் எல்லாமே இந்த எஸ்ஐஆர் நாள்ல தான் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாங்க, அதுவும் இந்த 202 எடுத்து ஜெயிச்சாங்கன்ற கருத்தை வைக்கிறாங்க. உங்களுடைய கொஸ்டின்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. முதல்ல எஸ்ஐஆரால தான் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை பிஜேபி அடைந்தது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லுகின்றனவே, அது ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு மகளிர் எப்படி வாக்களிச்சாங்க, இதுக்கு முன்னால கிடையாது. இந்த ரெண்டு அடிப்படையான கேள்விகள் இருக்கு. முதல்ல எஸ்ஐஆரால தான் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை, அதாவது 200 கிராஸ் பண்ண ஒரு வெற்றியை என்டிஏ அடைந்தது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. பீகாருடைய ஹிஸ்டரியை க்ளோஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த வெற்றி வியப்பளிக்காது. ஓகே, என்னன்னா இப்ப என்ன வெற்றியை என்டிஏ அடைந்திருக்கிறதோ இதே லெவல் ஆஃப் சக்சஸ், இந்த ரேஞ்சுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை 2010 என்டிஏ சாதித்து காட்டியிருக்கு. இதை மறந்துடக்கூடாது. 2010 அப்போ எஸ்ஐஆர் கிடையாது, எதுவும் கிடையாது. எஸ்ஐஆர் இல்லாத காலத்திலேயே என்டிஏ இந்த அளவிலான வெற்றியை சாதித்து காட்டியிருக்கு. 2010 என்டிஏவுக்கு 206 தொகுதிகள் கிடைத்தன. இப்ப கூட 202. அன்னைக்கு 206 தொகுதிகளில் வென்றது. அன்னைக்கு 102 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி 91 தொகுதிகளில் வென்றது. 143 தொகுதிகளில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளில் வென்றது. டோட்டலா 206. அன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலுவோட கட்சி 22 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. காங்கிரஸ் தனித்து 243 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 4 தொகுதிகளில் வென்றது. தனித்து போட்டியிட்ட ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி கட்சி 75 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 3 தொகுதிகளில் வென்றது. நான் கேட்கிறேன், எஸ்ஐஆர் மூலம் தான் இவ்வளவு பெரிய வெற்றினா எஸ்ஐஆர் இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை என்டிஏ அடைந்தது அது எப்படி? ஸோ எஸ்ஐஆர்னால கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நாம் மறுக்க தேவையில்லை. இப்போ அந்த செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதும், அந்த டைம் முடிஞ்சதும், காலங்காலமாக காங்கிரஸ்ல இருந்து வந்த மிகப்பெரிய, அதாவது பீகாரை சார்ந்த மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர் ஷக்கீல் அகமத் அப்படின்னு பேர். அவர் மாநில அமைச்சராக இருந்திருக்கிறார். பீகார் மாநிலத்தை பொறுத்தளவுல காங்கிரஸ் முஸ்லிம் ஃபேஸ் அப்படின்னா அவர் தான். அவர் காங்கிரஸை விட்டு ரிசைன் பண்ணிட்டார். ரிசல்ட்ல வர்றதுக்கு முன்னால நான் சொல்றது, செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுமே அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அவர் வெளியில சொல்றாரு, ராகுல் காந்தி அர்த்தமே இல்லாம ஒரு நான் இஷ்யூவை எஸ்ஐஆர் 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 எஸ்ஐஆர்னால எந்த பிரச்சனையும் இங்க இல்லை. இங்க இருக்கிற வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர்னால எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த இங்க பீகார்ல களத்துல எதை ஒரு இஷ்யூவா முன்வைக்கணுமோ அதை விட்டுட்டு ஒரு நான் இஷ்யூவா கொண்டு போயிருக்கிற காங்கிரஸை அழித்து விட்டார் அப்படின்னு அவர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி எப்படி வந்தது, ஏன் போன தடவை அப்படி ஜெயிக்கல? அதுக்கு ஷக்கீல் அகமத் சொல்லுகிறார் ஒரு பதில், ரொம்ப முக்கியமான ஒரு பதிலை முன்வைக்கிறார். போன தடவை ஏன் என்டிஏ அவ்வளவு தூரம் ஜெயிக்கல அப்படின்னா, போன தடவை என்டிஏல சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி கட்சி இல்லை.
அப்போ லோக் ஜனசக்தி கட்சி என்ன செஞ்சதுன்னா ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடக்கூடிய 100 தொகுதிகளில் தன்னுடைய கேண்டிடேட்டை அவங்க நிறுத்தினாங்க. அதனால ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய வெற்றி வாய்ப்பு பெருமளவு பாதிக்கப்பட்டது. ஸோ இதனால ஒரு 24 தொகுதிகளில் ஆர்ஜேடிக்கு லாபம் கிடைத்தது, 10 தொகுதிகளில் காங்கிரஸுக்கு லாபம் கிடைத்தது. அதனால போனதோட நாங்க ஓரளவு நல்லா ஜெயிச்சோம். என்டிஏ ஒரு மோசமான தோல்வியை நோக்கி போச்சு. இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க இந்த அளவுக்கு. அதுக்கு காரணம் சிராக் பாஸ்வான் வெளியில வந்திருந்தது. இன்னைக்கு சிராக் பாஸ்வானும் உள்ள வந்துட்டாரு. அவங்களுடைய ரொம்ப வேல்யூபிள் பார்ட்னர்ஸ் அத்தனை பேரும் இன்டாக்ட் என்டிஏல இருக்காங்க. இவ்வளவு இருக்கிறப்ப இதுக்கேற்றபடி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கணும். தேஜஸ்வி யாதவ் அவர் சுயமா செயல்பட விட்டிருந்தால் கூட நல்லா செயல்பட்டிருப்போம். ராகுல் காந்தி இடையில இருந்து கெடுத்துட்டார். ராகுல் காந்தி கட்சியை அழித்து விட்டார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதை விட ரொம்ப முக்கியமான இன்னொன்று, அகமத் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார். அகமத் பட்டேல் சோனியாவுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தவர். ராஜீவ்காந்தியுடைய குடும்ப நண்பர். ரொம்ப காலமா இறக்கும் வரை அவர் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாணக்கியர் என்று பெயர் எடுத்தவர். ஒரு இடத்துல காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அகமத் பட்டேலை தான் அனுப்புவாங்க. அவர் காலை வச்சார்னா அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிரும், எதிர்கட்சிக்கு புதிய தலைவர் உருவாகும். ரொம்ப கெட்டிக்காரர் அகமத் பட்டேல். அவர் இறந்துட்டாரு. ஆக்சுவலாக அவர் குஜராத்தி. ரைட்டா? இதில் என்ன அப்படின்னா அவருடைய மகள் மும்தாஜ் பட்டேல்னு பேர். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக அவங்க பேசினது போயிட்டு இருக்கு மீடியாவில். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்தி கட்சியை அழித்து விட்டார். அதாவது அந்த மக்களுக்கு எது ஓட்டும் எது இஷ்யூனே தெரியல. எங்கிருந்து அவரா ஒரு இஷ்யூவை இம்போர்ட் பண்றார், இறக்குமதி செய்கிறார். அர்த்தமே இல்லாமல் அதை ரொம்ப பெருசாக்கி ஊதி பெருசாக்கிட்டு மக்களையே தொடாத விஷயங்களை மக்கள் மத்தியில் அவர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். இந்த தடவை காங்கிரஸ் படுதோல்விக்கு 100% ராகுல் காந்தி காரணம். ராகுல் காந்தி இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, காங்கிரஸ் சீட்டை 10 கோடிக்கு 15 கோடிக்கும் பேரம் பேசி காங்கிரஸ் தலைமை விட்டுறது ரொம்ப பெரிய பகிரங்க குற்றச்சாட்டு. இதுக்கிடையில எஸ்ஐஆர்ங்கிறாங்கல்ல, நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த ஷக்கீல் அகமது அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எஸ்ஐஆருக்கு கீழே 65 லட்சம் பேரை நீக்கி இருக்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் இருந்து. அதை நீக்கியது அத்தனையும் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களின் பெயர்களை தான் நீக்கியிருக்கு. ராகுல் காந்தி சொல்றாரு 65 லட்சம் பேரை நீக்கியாச்சு. நான் ராகுல் காந்திக்கு ஒரு சவாலாகவே சொல்லுகிறேன், தங்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதாக கூறுகிற ஒரு 65 பேரை பிரஸுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க, போதும், எனக்கு அது போதும் அப்படின்னு. இவங்க எஸ்ஐஆர் வேணும்னு 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இந்த 65 லட்சத்தையே வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த 65 லட்சம்ங்கிறது எது? இந்த 65 லட்சத்துடைய பிரேக்கப் என்ன? இந்த 65 லட்சத்துல 22 லட்சம் பேர் செத்து போனவங்க வாக்களிக்க முடியாது. சொர்க்கத்திலேருந்து இதுக்காகலாம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியாது அவர்களால. ஸோ அவங்க வர முடியாது. அப்போ அந்த பெயர்களை நீக்கித்தான் ஆகணும். அவங்கள எப்படி வாக்காளர் பட்டியலில் வச்சிருப்பீங்க? அதை நீக்கியிருக்காங்க. ஒரு 36 லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாகவே பீகார்லேயே இல்லாமல் அவங்க ஏதேதோ மாநிலத்துக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டவங்க. நீங்க அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 19 உட்பிரிவு பியின் படி நீங்க எங்க இருக்கீங்களோ, எங்க வாழ்ந்து கொண்டு எங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, அது எந்த தொகுதியில வருதோ அந்த தொகுதியில தான் வாக்களிக்கணும். உங்க சொந்த ஊருக்கெல்லாம் போய் வாக்களிக்க முடியாது. இது தெளிவா சட்டம் சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 36 லட்சம் பேர் இவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதை தவிர ஒரு 7 லட்சம் பேர். இந்த 7 லட்சம் வாக்காளர்கள் என்னன்னா, ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால் அவங்க இருந்த இடத்துலயே ஓட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? ஏதோ அவங்க வாழ்ந்த இடத்துல அங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருப்பாங்க. திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இங்க வந்திருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ எல்லாருமே என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் அப்போ கரெக்டாக அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து தன்னுடைய பெயரை முறைப்படி நீக்கணும்னு யாரும் செய்யறது இல்லை.
இன்னொன்று எப்படி செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. இது எல்லாருக்கும், உங்களுக்கும் புரிஞ்ச விஷயம், எனக்கும் புரிஞ்ச விஷயம். அப்போ ஒரு இடத்துக்கும் மேற்பட்ட பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இருக்கும். அப்போ அவங்க எங்க இருக்காங்களோ அங்க மட்டும் அவங்க பேரை ரீட்டைன் பண்ணிட்டு மற்ற இடத்துல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில 7 லட்சம். இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா 65 வந்துருங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இதை தாண்டி ஒரு 1 லட்சம் இருக்குங்க. இந்த 1 லட்சம் பேருங்கிறது விண்ணப்பிக்காதவர்கள். இவர்கள் யார் அப்படின்னா, அந்த 1 லட்சத்து சொச்சம் யாருன்னா, இவர்கள் தான் அந்த பீகாருக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவர்கள், கள்ள குடியேறிகள், சட்டவிரோத குடியேறிகள். அவங்க நேர்த்திக்கு வரைக்கும் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்தாங்க, ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவில் நடக்கிற தேர்தலில் இந்தியர் அல்லாதவர்கள் வாக்களித்துக் கொண்டு அவர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார். இதுதான். ஸோ யாரெல்லாம் வாக்களிக்க முடியாதோ, வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள் பெயர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது. வாக்களிப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி உண்டோ அவர்கள் எல்லோரும் இந்த பட்டியலில் இருக்காங்க. அப்படி பட்டியலில் இருக்க கண்டுதானுங்க கிட்டத்தட்ட 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. பீகார்ல 5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஓவராலா 67% மேற்பட்ட ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 1951 இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற தேர்தலில் ஹையஸ்ட் போலிங் இதுதான். அதுக்கு காரணம் இதெல்லாம் நீக்கி செம்மை செய்தது. அதாவது நம்ம என்னன்னா, ஒரு வீட்டை அப்படியே போட்டே வச்சிருப்போம், அடசலாக வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நாள் திடீர்னு ஒரு மூடு வரும். அது பொங்கலை ஒட்டி கூட வரலாம். ஏதோ ஒரு நாள் சரி இந்த அடசெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம்னு நம்ம நினைப்போம். அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா வீடு பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப நல்லா. அதே போல வாக்காளர் பட்டியலை சுத்தம் செஞ்சாங்க. வாக்காளர் பட்டியலுக்கு உள்ள இருந்த வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள் பெயர்களை அவங்க நீக்கிறாங்க. இதுதாங்க எஸ்ஐஆர். இது ஏதோ பூதாகரமா உங்க பேரையும் என் பேரையும் நீக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உண்மையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எதிர்கட்சிகள் பதில் சொல்றதுக்காக சொல்றேன். உண்மையிலேயே எஸ்ஐஆர் மூலமாக தகுதி பெற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு இருந்தால் என் பேர் ஏன் இல்லை, உன் பேர் ஏன் இல்லைன்னு எவ்வளவு பெரிய மோதல் நடந்திருக்கும். மக்களே போராட்டத்தில் இறங்கியிருக்க மாட்டாங்களா? அங்கங்க கலவரம் நடந்திருக்காதா? வன்முறை, அதுவும் பீகார் மாதிரியான மாநிலத்தில் என்னென்ன நடந்திருக்கும்? ஒரு கலாட்டா, ஒரு வன்முறை உண்டா? ஒரு கலவரம் உண்டா? ஒரு பிரச்சனை உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இதுவரைக்கும் பீகார்ல நடந்திருக்கிற தேர்தலில் ஒரு பூத்துல கூட திரும்ப ரீபோலிங்க்கு அவசியம் இல்லாதபடிக்கு அவ்வளவு அமைதியாக தேர்தல் நடந்திருக்கு. மறு தேர்தலுக்கு ஒரு பூத் அளவில் கூட உத்தரவிடப்படலை. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஒரு வன்முறை கிடையாது. இவர்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் பீகார் மாதிரியான மாநிலத்தில் அது வன்முறையில் முடிந்திருக்கும், கலவரத்தில் முடிந்திருக்கும். ஒண்ணுமே நடக்கலையே. ஆக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பத்தி மக்கள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. மக்கள் எதிர்க்கவே இல்லை, எதிர்கட்சிகள் எதிர்த்தன. இதுதான் காங்கிரஸும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பண்ணின தவறு. என்னன்னா, மக்களே எதிர்க்காத ஒரு விஷயத்தை, மக்களே ஏற்றுக்கொண்ட விஷயத்தை இவங்க ஏற்றுட்டு இருந்தாங்க. இதன் மூலமா மக்களிடமிருந்து இவர்கள் முரண்பட்டார்கள். மக்கள்கிட்ட இவங்க முரண்பட்ட காரணத்தால் மக்கள் இவர்களை டோட்டலா நிராகரிச்சாங்க. நீங்க எப்போதும் மக்களோட இருக்கணும். மக்கள் என்ன திங்க் பண்ணா அதுக்கு நேர் எதிரான சிந்தனையோட செயல்பட்டால் மக்கள்கிட்ட நீங்க ஒட்ட முடியாது. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. நேற்று தாவகனோட தலைவர் விஜய் அவர்களும் எஸ்ஐஆர் தொடர்பாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதில் அவரும் அதான் சொல்றாரு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்திலே உங்களோட பேரோ என் பேரோ அதில் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் அவர் பதிவு பண்றார். அதே போல் முக்கியமாக வந்து நீங்க எப்போ வருவீங்க, அந்த நேரம் பார்த்து வேலைக்கு போகாமல வெளியில ஒருத்தங்க போவாங்க, வெளியூருக்கு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எஸ்ஐஆரே சொல்லுது ஒரு 3-4 முறை வந்து உங்க வீட்டுக்கு பார்க்க வருவோம் அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரொபகண்ட் பண்றது எந்த அளவுக்கு மக்கள் அதை எடுத்துப்பாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயத்த அவர் இப்படி சொல்றாருன்னா அதனுடைய பொருள் என்ன? பீகார்ல என்ன விதமான ரிசல்ட் காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் கிடைச்சா அந்த விதமான ரிசல்ட்டா விஜய்க்கும் கிடைக்கும்னு அர்த்தம். அநேகமாக விஜய்ல வந்து எப்படி பிரசாந்த் கிஷோர் ஒண்ணும் இல்லாமல் போனாரோ அதே போல தமிழகத்தின் பிரசாந்த் கிஷோராக விஜய் இருப்பார் நான் நினைக்கிறேன். மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எஸ்ஐஆருக்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணா தெரியும் எத்தனை பேர் எனக்கே கால் பண்ணியிருக்காங்க தெரியுமா, இதுக்கு எப்படி சார் பண்ணணும், இதுக்கு எப்படி சார் பண்ணணும்னு கேட்குறாங்க. கேள்வி எங்கேருந்து வருது? ஆர்வம் இருக்கிறதுனால வருது.
இல்லாட்டி ஃபார்மை தூக்கி போட்டிருக்க மாட்டாங்களா? 7.5 கோடிக்கு மேலே மக்கள் தொகை கொண்ட, அதாவது வாக்காளர் தொகை கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்போ வரைக்குமே 5 கோடி பேருக்கு மேலே ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இன்னும் 6 மாதம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்படி பீகார்லேயே வந்து 99% மேலே அத்தனை பேர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட ஆர்வம் இருந்தால் தானே அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. மக்களே முன் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தர்றப்போ யார் இந்த விஜய்? அதாவது தேர்தல் முடிவிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் பாடம் கற்க வேண்டும். விஜய் இப்பதான் அரசியல் ஆரம்பிக்கிறார். பீகார் தேர்தல் என்ன பாடம் கொடுக்கிறது அப்படிங்கிறத அவர் யோசித்து பார்க்கணும். அதுவே தெரியாமல் அவர் ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய அந்த அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்துட்டு இருந்தா காணாமலே போய்விடுவார். இல்ல இப்போ திமுக ராகுல் காந்தியால அவர் அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டவர் மாதிரி பேசிட்டு இருந்தா ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட அதே கதி தான் இங்க அவருக்கு ஏற்படும். அவர் காணாமல் போய் விடுவார். இப்ப திமுக எதிர்ப்பதற்காக ஒரு காரணமா சொல்லலாம். இத்தனை வருஷமா ஆண்டுட்டு வராங்க, இங்க ஏதாவது மிஸ்கால்குலேஷன் இருக்குது, எஸ்ஐஆர்னால வாக்குகள் வராம இருக்கும், சரியான அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு புதிய கட்சியாக இருக்கும் கட்சி தான் தாவேகா. சோ அதனுடைய தலைவர் இப்படி பேசுறதுக்கான காரணம் பியூர்லி ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலீங்க. அதாவது விஜய் வந்து 2 எதிர்ப்பு அடிப்படையா இருக்கு. ஒன்னு திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு மோடி எதிர்ப்பு. அப்போ பிஜேபி எதை ஆதரிக்கிறதோ அதை எதிர்த்து அவர் பேசி ஆகணும். இன்னொன்னு முழுக்க முழுக்க காங்கிரஸ் என்ன செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறதோ அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால பேசுறப்போ வாக்கு திருட்டுங்கிறத பத்தி அவரும் பேசியிருக்காரு, ஒவ்வொன்றையும் பத்தி பேசியிருக்காரு. ஸோ காங்கிரஸுடைய செயல் திட்டங்களை அவரும் முன்னெடுக்கிறாரு. அப்படின்னா என்ன இருக்கும்? காங்கிரஸ் அடைந்த கதியை அவரும் அடைவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல திமுகவுடைய இரட்டை வேஷத்தான் பார்க்கணும். அரசியலுக்கு அவங்க தெளிவா எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. எதிர்ப்போம்னு. சரி, ஒரு விஷயம், எஸ்சிஆர் மூலமா தேர்தல் ஆணையம் மோசடி செய்ய முயற்சி செய்கிறது, ஒரு ஃப்ராடு பண்றதுக்கு முயற்சி, இப்படி வேற சொல்றாரு. இது நேயர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த தகவலை சொன்னார். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக ஸ்டாஃபே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்காக வேலை பார்க்கறது ஃபுல்லாக யாரு? மாநில அரசினுடைய ஊழியர்கள், மாநில அரசு அதிகாரிகள், மாநில அரசின் ஊழியர்கள். இப்போ எஸ்ஐஆருக்கு ஒவ்வொரு வீடு வீடாக ஏறிட்டு இருக்கிறது ஃபுல்லாக யாரு? மாநில அரசின் ஊழியர்கள். தேர்தல் நேரத்தில் வாக்குப்பதிவு அப்போ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது யாரு? உங்கள் நேமை செக் பண்ணுறது யாரு? அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது கவுண்டிங் அன்னைக்கு வாக்குகளை எண்ணுவது யாரு? எல்லாமே மாநில அரசு ஊழியர்கள் தான். ரைட்டா? அப்படிங்கிறப்போ தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக ஸ்டாஃபே இல்லாதப்போ தேர்தல் ஆணையம் எப்படி முறைகேட்டில் ஈடுபட முடியும்? அப்படின்னா தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபடுகிறது அப்படின்னா அதனுடைய உண்மையான பொருள் திமுக அரசு தன்னுடைய அரசு ஊழியர்களையே சந்தேகப்படுகிறது என்று பொருள். இதுதானே மாநில அரசு. மாநில அரசு ஊழியர்கள் தானே ஈடுபடுறாங்க. சரி, எஸ்ஐஆரை நீங்க எதிர்க்கிறீங்கல்ல, சரி, எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கின்ற காரணத்தால் எங்களுடைய நிலைப்பாடு எஸ்ஐஆருக்கு எதிரானது. எனவே எஸ்ஐஆரை ஃபில்அப் பண்ணுறது இந்த விதமான காரியங்களுக்கு மாநில அரசு ஊழியர்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் மாநில அரசு ஊழியர்கள் சப்ளை பண்ண மாட்டோம் சொல்லட்டுமே பார்ப்போம். பிராக்டிக்கலா ஒரு பக்கம் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, மாநில அரசு ஊழியர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரசியலுக்காக எதிர்த்து கொண்டு இருக்கிறார். இதுதான் எப்போதுமே திமுகவுடைய இரட்டை வேடம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தெல்லாம் இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன ஆகும் தெரியும். ஒரு கட்சியினுடைய அங்கீகாரமே தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு. ரைட்டா? அதனால வெளியில அரசியலுக்காக எதிர்ப்பார்கள், ஆனால் மறைமுகமா அதை ஃபுல்லா அவங்க கேரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப பிஜேபியிலேருந்து ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்ப இறந்து போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், இதை கூட ஏஐயினுடைய உதவியோட தேர்தல் ஆணையம் எளிதாக கண்டுபிடித்து விடும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாங்க ஏடிஎம்கேக்காரங்க ஓட்டு அதிகமாக இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாக பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஓட்டுகளை இல்லாமல் ஆக்கிவிட முடியும். ஏன்னா எல்லா கட்சிக்காரர்களும் அங்கங்க எஸ்ஐஆருக்காக சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்வதற்கான ஆபத்து இருக்கு. ஸோ அப்படி எங்கேயாவது ஏதாவது நடக்கிறதா அப்படிங்கிறத கண்ணில் விளக்கனை விட்டு பிஜேபி காரியகர்த்தாக்கள்
அவங்க வந்து தெளிவாக வாட்ச் பண்ணும். அதாவது நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட்டுருவாங்க, இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், அது டூப்ளிகேஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் வாக்களிக்க தகுதி உள்ள பலர் வந்து ஒரு கிளஸ்டரா அப்படியே கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகளை திட்டமிட்டு உருவாக்குவாங்க. அது மட்டும் நடந்துடக்கூடாது. அதுல வந்து பிஜேபி காரியகர்த்தாக்கள் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இந்த மாதிரி எங்கேயா நடக்குதாங்கிறத அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவங்களும் களத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனா டீரெஜிஸ்ட்ரேஷனா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது, அதாவது இறந்து போனவர்கள் இல்லைன்னா புதுசா வர வாக்காளர்களை வந்து நீங்க அதை வந்து எஸ்ஐஆர்ல உட்படுத்தினா சரி. இப்ப போன வருஷம் வாக்களிச்சவங்களுக்கு என்ன இந்த வருஷம் வாக்கு இல்லையா, அவங்களெல்லாம் திரும்ப எதுக்கு இதுக்குள்ள இழுக்கிறீங்க, எதுக்கு அவங்களை இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னு. அதாவதுங்க, எஸ்ஐஆர்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடக்குது. இதனுடைய நோக்கம் தகுதி உள்ள வாக்காளர்களை மட்டும் வாக்காளர் பட்டியலில் இருத்துவது. இதில் 2004 நீங்கள் எந்த இடத்துல வாக்களிச்சிங்கன்னா கேள்வி வரும். 2004 அந்த மாதிரிலாம். இதுக்கு காரணம் அதே போல் உங்கள் அப்பா பேர் அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வெளியிலேருந்து பங்களாதேஷ்லேருந்தோ எங்கேருந்தோ வந்திருக்கக்கூடிய ஒரு ரோஹிங்கியா அகதிகள் இருக்காங்க. நம்ம 2004 எங்கே ஓட்டு போட்டேன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் சிட்டாகாங்கில் ஓட்டு போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். சிட்டாகாங் இந்தியாவிலே கிடையாது. அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த விதமான அகதிகள் வெளிநாட்டவர்கள் எந்த காலகட்டத்தில் பெருமளவு இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள் அப்படின்னு அதை ஒரு கட் ஆஃபா வச்சுட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. அவ்வளவுதான். இப்படி கேட்கறது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட பதில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பதில் இல்லாமல் இருக்கிறவன் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுதானே அவங்க நோக்கம். நீங்க தான் 2004 ஓட்டு போட்டிருக்கீங்க, எந்த பூத்துன்னு சொல்லிட்டு போங்களே. இல்லை என்ன பெரிய பிரஸ்டீஜ்? நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ சொல்லிட்டு போங்க. இப்போ இதே இது ஒரு ஃப்ரெஷர் இருப்பார், இப்போ தான் முதல் முறை வாக்காளராக இருப்பார், அவர் அப்ளை பண்ண போறாரு. அவ்வளவுதானுங்க. நீங்க ஓட்டு போடுற உண்மையினா ஒழுங்கா சொல்லிட்டு போக வேண்டியதுதானுங்க. இதை சொல்ல முடியாதபடிக்கு எவன் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும், அவனோட தான் இந்த இதில் நீக்கணுங்கிறதானுங்க நோக்கமே. அதுதான் சொல்றேன், விஜய்க்கு அடிப்படை நோக்கம் புரியல. அதாவது விஜய்க்கு யார் வாத்தியாருன்னு தெரியல. கொஞ்சம் உருப்படியாக கிளாஸ் எடுக்கணும். அவர் கேட்குற பல கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியல் முதிர்ச்சியற்றவர் போல இருக்கிறார். வெறும் ஜஸ்ட் வெளியில் வந்து இப்படி கையை காட்டிக்கிட்டு இருந்தாலே எல்லாம் நடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர்லாம் பீகார்லேருந்து பாடம் கற்றுக்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தியாவில் வந்த புதிய தலைவர்களில் ரொம்ப முக்கியமாக சாதனை படைத்த ஒரு தலைவர். இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் 10,000 கிலோமீட்டர் நடந்த பீகார் முழுக்க பெரிய நடைப்பயணம், மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைச்சிது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சது. போன வருஷம் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோருடைய ஜன்ஸ்வராஜ் கட்சி 23% வாக்குகளை பெற்றது. அதில் தான் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ்லாம் ஆடி போயிட்டாங்க. என்ன இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பித்த இந்த டயத்துக்குள்ள 23% அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உடனே கால்குலேஷன்ஸ். ஜன்ஸ்வராஜ் மட்டும் பிரம்மாண்டமாக வளர்ந்தது அப்படின்னா இந்தியாவோட ஓட்டு ஃபுல்லாக கதம் தான், அவ்வளோதான், காணாமல் போயிடும். இது வந்து ஆர்ஜேடிக்கு நன்மை பயக்கும். இப்படியெல்லாம் ஏன் வந்து மகா கட்பந்தனுக்கு நன்மை பயக்கும்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு வேலிட் ரீசன் இருந்தது. மகா கட்பந்தனுடைய ஓட்டுங்கிறது யாதவர்கள் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு. அந்த 2 செக்டாருடைய ஓட்டு எப்போது கமிட்டட் ஓட்ஸ், அதில் மாற்றம் வராது. இப்போ முஸ்லீம் ஓட்டுலையும் எந்தையும் பிரசாந்த் கிஷோரால் கை வைக்கவே முடியாது. அப்படின்னா அவரால் பாதிப்புனா யங்ஸ்டர்ஸ் வெளியில் போகிறாங்க, மகளிர் வெளியில் போகிறாங்க. இதுனா அப்போ யாருக்கு வரும்? என்டிஏவுக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அவரே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருடைய கட்சிக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாது. போன வருஷம் 23% வாங்கினவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அவர் எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட்ஸ் நிறுத்த அத்தனை இடத்துலையும் ஜன்ஸ்வராஜ் டெபாசிட் இழந்திருக்கிறது. 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அது டெபாசிட் இழந்திருக்கிறது. இவ்வளவு மோசம். அதனால
நீங்க வந்து இந்த வர்ற கூட்டம் அது இது இந்த மயக்கத்திலேருந்து முதல்ல விஜய் விடுபடணும். பீகார்ல பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்ததோ அவை அனைத்தும் இங்க இருக்கிற விஜய்க்கு ஒரு படிப்பினை பாடம். அதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட பேசுகிறப்போ ஒன்று சொன்னார். பிஜேபியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அருண் சிங் என்கிட்ட பேசினார் ஸ்ரீனிவாசன். அப்போ ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். இந்த விதமான ரிசல்ட்டை பிஜேபி வந்து 2022 கெஸ் பண்ணிருச்சு, எங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததுன்னாரு. எப்படி சார் அப்படின்னு. அதாவது யோகி ஆதித்யநாத் ஒரு கோர் மீட்டிங்ல சொல்லியிருக்கார். அப்பத்தான் யூபியில் அவங்க திரும்ப 2வது முறையா ஜெயிச்சட்டை. ஓகே. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, யாதவர்களுடைய மனப்போக்குல ஆட்டிடியூட்ல ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. இன்னொன்று, பீகார் யாதவர்களுக்கும் யூபி யாதவர்களுக்கு இடையில ஒரு நல்ல தொடர்பு உண்டு. பொண்ணு எடுக்க பொண்ணு கொடுக்கறது இந்த 2 யாதவ்ஸ் உண்டு. அதே நேரத்தில் இப்போ ஹரியானாவில் இருக்கிற யாதவர்களுக்கு இவங்களுக்கு இடையில அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. யாதவர்கள் ஓரளவு அவங்க வந்து ஆர்ஜேடி தான் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து விடுபட்டு அதை பிரீச் பண்ணி நம்ம நோக்கி வருவாங்க போல இருக்கு. நாம யாதவர்களை ஈர்க்கிறதுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு முதல் தடவையாக சொன்னார். அப்போவே யாதவர்கள் எங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அருண் சிங் சொன்னதாக அந்த பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார். இது ஒரு முக்கியமான தகவல். என்னன்னா, ஏன் யாதவர்கள் வெளியில் வர்றாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதாவது தேஜஸ்வி யாதவ், லாலு இவங்க கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை. 2015 17 வரைக்கும் திடீர்னு நிதிஷ்குமார் அங்கே அணிமாறினால கொஞ்ச காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில இல்லை. பீகாரை பொறுத்தளவில் ஒரு அதிகாரம் மிக்க மிகப்பெரிய கம்யூனிட்டின்னா அது யாதவர் சமூகம். யாதவர் சமூகம் தான் பெரிய பிஸ்னஸ் சமூகம், ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. எப்போதுமே ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க கம்யூனிட்டியாக இருந்தால் அது என்றைக்குமே அதிகாரத்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும், ஆட்சிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அது பலனுள்ள பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேங்கிறாங்க. எத்தனை காலம் இவர்களுக்கு பின்னாலேயே இருக்க முடியும்? அப்போ அதிகாரத்தின் பக்கம் நீங்க நெருங்கணும்னா நீங்க அணிமாறித்தான் ஆகணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா யாதவர்கள் வந்துட்டு. அதே போல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிறது பீகார்ல 52 தொகுதி. இந்த 52ல 40 தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெற்று இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா அதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. முஸ்லிம்ஸ் வந்து மோர் தென் 20% 30% அந்த லெவல்ல இருக்குன்னா அந்த மாதிரியான தொகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அத்தனை பேர் ஹிந்துங்கிற அடிப்படையில் போலரைஸ் ஆகிடுறாங்க தங்களே அறியாமல். அந்த இடத்துல நான் யாதவ், நான் குர்மி, நான் ஜாட் இப்படிலாம் பார்க்கறதே கிடையாது. ஹிந்துக்கள் அத்தனை ஹிந்துங்கிற அடிப்படையில் ஒன்று கூடிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முஸ்லிம் அதிகமாக இருக்கிற தொகுதிகளிலேயே என்டிஏ சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதனால எல்லா விதமான காம்பினேஷன்ஸ், எல்லா விதமான கால்குலேஷன்ஸுக்கும் பீகார்லேருந்து நிறைய பாடங்கள் உண்டு நமக்கு.